வல்லவரே ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 மீனோ ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நம்முடைய நற்கருணைநாதர் நம்முடைய கண்ணின் மணி போல் காப்பவராம். அப்படித்தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த கண் இமைகள் எப்படி கண்மணியை காப்பாற்றுகிறதோ பாதுகாக்கிறதோ, அதற்கு ஆபத்து வருகிற போது அனிச்சை செயலாக தூசி விழுவாமல் வேற எந்த பொருட்களும் கண்ணை துன்பப்படுத்தாமல் அந்த கண் இமைகள் உடனேயே ஸ்பான்டேனியஸாக அது மறைப்பது போல காப்பது போல இறைவன் அப்படி ஓடோடி வருவாராம். அவர் நம்மை தேடி வருவாராம். கேட்காமலே ஒரு உதவி செய்வாராம். கேட்டால் நிச்சயம் அவர் தட்டாமல் ஓடி வருவாராம். ஏழை மக்களும் எளிய மக்களும் கூப்பிடுகிற போது அந்த குரல் விண்ணகத்தை எட்டுமா. இந்த ஏழை மக்களுடைய அபல குரலை நான் கேட்கிறேன். அந்த குரல்கள் என்னுடைய இதயத்தை பிளக்கின்றன. இனிமேல் நான் பொறுத்திருக்க மாட்டேன். நானே செல்வேன். நானே என்னுடைய மக்களை மீட்பேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்களுக்கு அப்படி வாக்குறுதி கொடுத்தார். இனிமேல் நான் யாரை நம்ப மாட்டேன். இந்த மக்கள் பட்ட கஷ்டம் போதும், இவர் வடித்த கண்ணீர் போதும். இந்த மக்களை மீட்க நானே போவேன். அவருடைய குரல் என்னுடைய உள்ளத்தை பிளக்கிறது. என்னால் தாங்க முடியவில்லை. இந்த நற்கருணைநாதன் அப்படித்தான் சொல்லுகிறார். இங்கே என்னுடைய சன்னிதானத்தை மண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் சொல்லுன்னா துன்பங்களுக்கு உள்ளாயிருப்பதை அறிகிறேன். இந்த பிள்ளையுடைய கூக்குரல் என்னை எட்டுகிறது. இவருடைய ஓலக்குரல் அபயக்குரல் என்னை வாட்டி வதைக்கிறது. என்னால் இன்னும் சும்மா இருக்க முடியாது. என்னால் வெறுமனே இருக்க முடியாது. இந்த பிள்ளையுடைய குரலுக்கு நான் செவிமடுப்பேன். இவளை தப்பு வைத்து காப்பாற்றுவேன். இவளை பெருமைப்படுத்துவேன். இவளை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நற்கருணைநாதர் சொல்லுகிறார். என்னுடைய மகனை மகளே, இந்த அடியை பாடுகிற போது உணர்ந்து பாடு. கண்மணி போல் காப்பவரே உமக்கு ஆராதனை. கழுகு போல் என்னை சுமப்பவரே ஆராதனை. தொடர்ந்து எனக்கு ஆறுதலாக இருப்பவரே ஆராதனை. தொடர்ந்து என்னை பாதுகாப்பவரே ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. மீண்டும் கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம். ஓசன்னா
நற்கருணைநாதர் நமக்கு விண்மீனாய் வந்திருக்கிறார், வெளிச்சமாய் வந்திருக்கிறார், ஒளி வீசும் விடிவெள்ளியாயிருக்கிறார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடப்பான் என்று சொன்னவர் கும்பிட்டிருக்கிற நம்மையெல்லாம் பார்த்து, மகளே மகனே, உன்னை பிரகாசன வாழ்க்கை கிட்டுச் செல்வேன், ஒளிமயமான வாழ்க்கை கிட்டுச் செல்வேன். ஏனென்றால் நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்பவர்கள் நீங்கள் இருளில் நடக்கவே மாட்டீர்கள். உங்களை முன்னேற்ற பாதை கிட்டுச் செல்வேன். உங்களுடைய துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், உங்களுடைய மனத்துயரங்கள், உடல் துயரங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய உறவு பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் படிப்படிப்படியாய் தீர்ப்பேன். தீர்ப்பதற்கு நான் வழியை காட்டுவேன். உங்களுக்கு புதிய ஞானத்தை கொடுப்பேன், புதிய யுக்தியை தருவேன், புதிய நெறிமுறைகளை தருவேன். நீங்கள் உண்மையின் பிள்ளைகள், உண்மையாக என்னை பின்பற்றீர்கள். எனவே உங்களுக்கு வெற்றி உண்டு, உங்களுக்கு தோல்வி இல்லை. எனவே தோல்வி பயம் வேண்டாம், தோல்வி பயம் வேண்டாம். நீங்கள் வெற்றியின் பிள்ளைகள். சொன்னபடி நான் உயிர்த்தெழுந்தேன், மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன். சொல் தவறாத தெய்வம் நான். உங்களுக்கு நான் உயிர்ப்பின் வாழ்க்கை தருவேன், வெற்றியின் வாழ்க்கை தருவேன் என்று சொல்லி அந்த நற்கருணைநாதர் சொல்லுகிறார். வழி நடத்தும் விண்மீனே உமக்கு ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை, எனக்கு வழியாய் இருப்பவரே, ஒளியாய் இருப்பவரே ஆராதனை, எனக்கு உண்மையாய் இருப்பவரே ஆராதனை, நல்ல மேய்ப்பனாய் இருப்பவரே ஆராதனை என்று சொல்லி நாம் 3வது அடியை பாடுவோம். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை, ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை, ஆராதனை. எல்லோரும் வாய் தந்து பாடுவோம். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை, ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை, ஆராதனை. கைகளை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. மீண்டும் ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இயேசு ஆண்டவர் நற்கருணைநாதர் ஒரு உள்ளொளியை தந்துகிறார். இங்கே இருக்கிற சில ஓட்டுநர்கள், டிரைவர்ஸ், குறிப்பாய் கனரக வாகனை ஓட்டுகிற உங்களையும் சாமி இந்த நாளில் நினைவு கூறுகிறார். உங்களுடைய மன்றாட்டுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய கடின உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். இப்படி இரவு பகலாய் உழைத்து கூட முன்னேற முடியும் என்று இங்கே இருக்கிற சில ஆண்கள் ஓட்டுநர்கள் நீங்கள் அவதிப்படுகள். சாமி இந்த வேலையை சொல்கிறார். மகனே, உண்மை உன்னை விடுவிக்கும். உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவேன். உன்னை தப்பு வைத்து உன்னை பெருமைப்படுத்துவேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார். நன்றி சொல்லுவோமா சாமியுடைய இந்த வாக்குறுதிக்கு? நன்றி இயேசுவே.
சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உம்முடைய ஆறுதலான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கட்டுகளை உடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். மனசுமையை போக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனச்சோர்வை அகற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. சொல்லுமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இன்னுமா இங்க இருக்கிற சில தாய்மார்கள் உங்களுடைய நோய்களை பற்றி சொல்லனா துன்பத்துக்குள்ளாயிருக்கிறீர்கள். உங்களுடைய உடல் உபாதையை பற்றி நீங்கள் அளவுக்கு இதுமாய் நினைத்து பதட்டத்துக்கு பயமுள்ளாக்கிறீர்கள். உங்களுடைய தோல்வியாதிகள், உங்களுடைய கணுக்கால் குடைச்சல்கள், உங்களுடைய பாத எரிச்சல், இன்னுமா உங்களுடைய கழுத்து இயேசு ஆண்டவர் உங்களை உற்று நோக்குகிறார். அநேக தாய்மார்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய துன்பங்களையே நோய்களையே பார்த்து சொல்லனா வேதனைக்குள்ளாயிருக்கிறீர்கள். சாமி சொல்லுகிறார், பச்சிலையோ களிம்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. பச்சிலையோ களிம்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்காது, குணம் கொடுக்காது. நான் என்னுடைய வார்த்தையை விடுவித்து, என்னுடைய வாக்குறுதி விடுவித்து உங்களுடைய நோயை போக்குகிறேன். உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறேன். உங்களுடைய வேதனையை விரட்டுகிறேன் சாமி சொல்லுகிறார். எனவே நன்றி சொல்லுவோமா? இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய வாழ்தரும் வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்கிறோம். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, 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 உம்முடைய இரக்கமிக்க பரிவுமிக்க அன்புமிக்க வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னுமாய் இயேசு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவது, அநேக பேர் நீங்கள் தொடங்கிய பணியை முடிக்கவில்லை. வீட்டை கட்ட முயற்சித்தீர்கள், முழுமையாய் முடிவெடுக்க முடியவில்லை. வீட்டை கட்டி முடிக்க முடியவில்லை. அது உங்களை உள்ளத்தில் வாட்டி வதைக்கிறது, அவமானத்துக்கு உள்ளாக்குகிறது. என்னை சாமி சொல்லுகிறார், நான் தரும் அருள் போதும். நான் மேஜிக் செய்ய மாட்டேன், வித்தை செய்ய மாட்டேன். நான் தரும் அருள் போதும், உனக்கு புதிய வழியை காட்டுவேன் என்று சொல்கிறார். குறிப்பாய் வீடுகளை கட்டத் தொடங்கி அதை முடிக்க முடியாமல் தவிக்கிற அநேக பேர் இருக்கிறீர்கள். சில தாய்மார்கள் கண்ணீர் வடித்து எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சாமி இந்த நாளிலேயும் மீண்டும் வாக்குறுதி கொடுக்கிறார். படிப்படியாய் அவர் உங்களுடைய கனவுகளை நனவாக்குவார். அவர் எப்பொழுதுமே அவர் டைம் எடுத்துக்கொள்வார். எப்பொழுதுமே அவர் நிதானமாக செயல்படுவார், மெதுவாக செயல்படுவார். அப்படித்தான் திருமண தடையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாமி சொல்கிறார், ஆம், உங்களுடைய வேகத்திற்கு நான் வரமாட்டேன். என்னுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானவை. நான் நிதானித்து மெதுவாக செயல்படுவேன் சொல்கிறார். எனவே வீட்டை கட்டி முடிக்க முடியாத வேதனைப்படுகிற குடும்பங்களுக்கும், திருமண வரம் தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கும், குழந்தை வரம் தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு சாமி சொல்கிறார், பயப்படாதே, நீ நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, ஒரு நாளும் மனத்தளர்ச்சிக்கு உள்ளாகாதே, மன விரக்திக்கு உள்ளாகாதே, அவிசுவாசத்துக்கு உள்ளாகாதே, அவன் நம்பிக்கைக்கு உள்ளாகாதே. சாமி சொல்லுகிறார், ஒரு நிமிடம் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய மனச்சோறு ஒப்பு கொடுங்கள், மனத்தளர்ச்சி போடுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த பிள்ளைகளை தொழுவதற்காய் நன்றி.
ஒழுக்க மன நம்பிக்கை கொடுப்பதற்காய் நன்றி. புதிய எழுச்சியை கொடுப்பதற்காய் நன்றி. அசைக்க முடியாத பற்றுறுதி கொடுப்பதற்காய் நன்றி. உம்முடைய அருளால், அன்னை மரியாவுடைய பரிந்துரையால் நான் வெற்றி பெறுவேன். நான் வீட்டை கட்டி முடிப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறும். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறும். என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளை கிடைக்கும். எனக்கு பேர பிள்ளைகள் கிடைக்கும் என்று இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கைக்காய் நன்றி. நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய், உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய், உம்முடைய இரக்கம் கடந்து வருவதற்காய், உம்முடைய கருணை கடந்து வருவதற்காய், உம்முடைய பாசமிக்க அன்பு கடந்து வருவதற்காய், உம்முடைய கருணை அன்பு கடந்து வருவதற்காய் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி 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 இயேசுவே நன்றி நன்றி நன்றி. வல்லவரே நன்றி நன்றி அப்பா. உம்முடைய வாக்குறுதிக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. ஆண்டவரே, தடைகளை தகர்த்ததற்காய் நன்றி இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? நன்றி 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 நன்றி. இன்னும் சத்தமா? ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. இன்னும் சத்தமா கை தட்டுங்க. கையில தட்டி 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 கைகளை தட்டி நன்றி சொல்லி நன்றி சொல்லி கட்டுகளை உடையுங்கள், கட்டுகளை உடையுங்கள். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Praise you, praise you, praise you, praise you, glory. Hallelujah. Thank you Jesus, 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 thank you Jesus. We praise you, we praise you, we praise you, we praise you. Thank you Jesus, thank you. ஆதரது ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அப்பா தந்தை இறைவனுக்கே அப்பா தந்தை இறைவனுக்கே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. எல்லோரும் மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த நற்கருணை நாதர் தாயைப் போல நம்மை சந்திக்க வருகிறார். உலகம் உங்களை வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். ஆனால் நான் உங்களை ஒரு நாளும் வெறுக்க மாட்டேன், உதாசீனப்படுத்த மாட்டேன்.
தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை பெற்றவள் மறப்பாளோ? அப்படியே பெற்றவள் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி நற்கருணைநாதர் தாய் அன்போடு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை கண்டு அவர் விரக்திக்கு உள்ளாகவில்லை. நம்முடைய குற்றங்களை கண்டு அவர் கோபப்படுவதை கிடையாது. 103வது திருப்பாடு சொல்லுகிறது, அன்பும் அருளும் மிக்கவர், சினங்கொள்ள தாமதிப்பவர், நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மை நடத்தாதவர், பாவங்களுக்கு ஏற்றவாறு தண்டிக்காதவர். ஏனென்றால் அவர் தாயைப் போல நம்மை அன்பு செய்கிறார். தாயைப் போல நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். என்னுடைய மகனே, மகளே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? என்னுடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரா? எனக்கு புது வாழ்வு கிடைக்குமா? புதிய வெளிச்சம் கிடைக்குமா என்று நீ விரக்திக்கு உள்ளாகாதே. சாமி சொல்லுகிறார், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், கண்மலை மேல் உயர்த்துவேன், உனக்கு பிரகாசமான வாழ்க்கையை தருவேன். ஏனென்றால் உமக்காக நான் மரித்தேன், உங்களுடைய பாவங்கள் நான் சுமந்து கொண்டேன், உங்களுக்காக நான் ஒருக்கப்பட்டேன், உங்களுக்காக நான் காயப்பட்டேன், என்னுடைய காயங்களால் நீங்கள் குணம் பெறுங்கள் சொல்லுகிறார். எனவே நாம் அந்த பாடலை பாடுகிற போது அந்த தாயான அன்போடு வருகிற அந்த இயேசு ஆண்டவரை விசுவாசோடு பார்ப்போம், நம்பிக்கையோடு பார்ப்போம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. பாடுவோம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மீண்டும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடுவோம். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி, நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நான் என்னாலும் உங்களோட கூட இருப்பேன். இயேசு சொன்னார், தீ நடுவே நடந்தாலும், கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் இருந்தாலும் நீ திகையாதே, பயப்படாது, அஞ்சாதே, நான் என்னாலும் உன்னோட இருக்கிறேன். இப்பயும் அதுதான் சொல்றாரு. நிறைய பேர் மனம் உடஞ்சி போய் வந்துக்கிறீங்க, மனத்தளர்ச்சியோடு வந்து மீண்டும் மீண்டும் சாமி அதான் சொல்றாரு, மகனே பயப்படாதே, மகளை கலங்காதே, நான் உன்னோட இருக்கிறேன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எல்லோரும் பாடுவோம்.
கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. படைத்தவரே, பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோரும் கையில் தட்டி, எல்லாம் கை தட்டி ஆராதனை ஆராதனை. இன்னும் சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord, praise the Lord. கை தூக்குங்க. Praise the Lord. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வெற்றி இயேசுவே. இப்போ மந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் நற்கருணை இந்த ஆராதனை போது நான் சாமியால் தொடப்பட்டதாக உணர்ந்தேன். ஒரு மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது, ஒரு அதிர்வலை ஏற்பட்டது, ஒரு வகையான வைப்ரேஷன் ஏற்பட்டது, கண்ணில் தண்ணி வந்தது. யாரோ ஒருத்தர் பெண்கள் சொல்லும் கை தட்டி. நான் ஜெபிக்கிற போது நற்கருணை ஆசிரும் போது நான் தொடப்பட்டதாக உணர்ந்தேன். கை தூக்குங்க. நான் சொல்கிறது புரியுதா? கையில் தட்டுங்க. எல்லோரும் கை தட்டுங்க. உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இந்த பக்கம் அதே மாதிரி யார் 2 பேர் சொல்லுங்கள். இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தும் போது நான் சாமி என்னை தொட்டார், நான் கடவுள் தொடப்பட்டதை உணர்ந்தேன். என் மனபாரம் போயிடுச்சு, பயம் போயிடுச்சு, பதட்டம் போயிடுச்சு அப்படின்ற கை தூக்க பார்க்கலாம். கை தட்டி நன்றி நன்றி. ஓகேவா? இது எதுக்காக? என்னை பெருமைப்படுத்துறதுக்காகல, அவர் மையப்படுத்துறதுக்கு தான். திருப்பாடல் சொல்லுது, எங்களுக்கு அன்று ஆண்டவரே, எங்களுக்கு அன்று எல்லா மாட்சி மகிமை உமக்கே, உன் பெயருக்கே உரித்தானதுன்னு சொல்லி. எனக்கு கடவுளுக்கு மகிமைக்காகத்தான். இது எதற்காக? கடவுள் மகிமைக்கு. 2வது, இன்னும் அநேகம் பேர் இப்படி விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம விசுவாசத்தை ஆழப்படுத்தும் போது நன்மைகளை பெற்றுக் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ சாமியார் மந்திரிச்சுப்பார், அப்புறம் எண்ணெயில் அச்சிப்போம். பொழிந்திடு வல்லமை. ஏந்திரிங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.